பெங்களூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கோயில் பக்தி மற்றும் அமைதியின் உறைவிடமாக திகழ்கிறது. 1997ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் இஸ்கான் ஒரு முக்கிய பகுதியாகும். பாரம்பரிய தென்னிந்திய மற்றும் நவீன கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்ட இந்த பிரமாண்டமான கோயில் ஸ்ரீ ராதா கிருஷ்ண சந்திரா, ஸ்ரீ கிருஷ்ண பலராமா மற்றும் ஸ்ரீ நித்தாய் கௌராங்கா உள்ளிட்ட அழகிய தெய்வங்களின் சன்னதிகளை கொண்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் இந்த இடம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாகவும் விளங்குகிறது. கோயிலின் கட்டிடக்கலை சிறப்புகள், அமைதியான சூழல் மற்றும் பக்தி நிறைந்த ஆரத்தி ஆகியவை பார்வையாளர்களை கவர்கின்றன. இங்கு மதிய உணவு நேரங்கள் காலை 11:30 முதல் மதியம் 1:30 வரை ஆகும். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் அக்ஷய பாத்ரா ஆகும். இது இஸ்கான் பெங்களூருவின் ஒரு முயற்சியாகும். இதன் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் பசியின் காரணமாக எந்த குழந்தையும் கல்வியை இழக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் செயல்படுகிறது. கோயிலின் மெகா கிச்சன் என்ற பெரிய சமையலறையில் உணவு தயாரிக்கப்படுகிறது, மேலும் பொதுவாக பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த சமையலறையில் தூய்மையான மற்றும் சைவ உணவு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இஸ்கான் அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீல பிரபுபாதா கிருஷ்ண உணர்வை உலகெங்கிலும் பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார். கிருஷ்ணர் பல்லக்கு ஊர்வலம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணரின் அழகிய திருவுருவம் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளச் செய்யப்பட்டது. பக்தர்கள் கிருஷ்ண பஜனைகள் பாடியும் ஆனந்த நடனமாடியும் ஊர்வலத்தை மேலும் சிறப்பித்தனர். எங்கும் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் ஒலித்தது. கான்பூரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த ஊர்வலம் கோயிலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தது. லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பம்பை சோமாசுந்தரம்.